ஹாய். இப்ப சுகர் மானிட்டரிங்க்கு செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் இந்த சார்ட்டை மெயின்டைன் பண்ண நிறைய பேருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 7 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் 4 பாயிண்ட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக பிளட் சுகர் ப்ரிக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுவே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். இதுக்காக இதில் வந்து மெயின் என்னென்னா, இதோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் பிளட் சுகரை உங்கள் டார்கெட் ரேஞ்சில் வச்சுருவோங்க. இப்போ டார்கெட் என்ன, ஃபாஸ்டிங்னா ஒரு 70 to 90க்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் போஸ்ட் மீல் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா 2 hours கழிச்சு எடுத்தீங்கன்னா 120க்குள்ளே இருக்கணும். 1 hour போஸ்ட் மீல்னா 140க்குள்ளே இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஓவர் நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 to 100க்குள்ளே மெயின்டைன் ஆகணும். ஸோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண கண்டிப்பாக 7 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் சிஜிஎம்எஸ், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இப்போ 14 டேஸ்க்கு டிஸ்போசபிள் அப்பேரட்டஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது, சென்சார்லாம் கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் கையில் சப்கியூட்டனஸ் ஃபேட்டில் நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த சென்சாரை வந்து உங்கள் ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் எவ்ரி மினிட் அது வந்து 24/7 ரியல் டைம் சுகரை உங்கள் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், அதாவது டிஷ்யூ ஃப்ளூயிட்லேருந்து மெஷர் பண்ணி உங்களோட பாடி சுகரை உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஸோ 24/7 உங்களோட சுகர் என்ன லெவல்னு எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்க முடியும். அது இல்லாமல் கண்டினியூஸ் கிராஃபும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஹை லோ ரெண்டுமே உங்களுக்கு அலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் சாப்பிட்டது எனக்கு ஹை ஆச்சா லோ ஆச்சா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆக தேவையில்லை. ரொம்ப உங்கள் டார்கெட் ரேஞ்சுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அலாம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட சர்க்கரையோட அளவை, உங்கள் உணவு, எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ ஏதாவது டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன், இது எல்லாமே எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஸோ நான் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னு உங்களாலேயே உங்களோட ஓன் ப்ரோட்டோக்காலை உருவாக்க முடியும். ஸோ எப்போ எனக்கு சுகர் ஏறுது அந்த டைம் நான் என்ன பண்ணணுங்கிற பிளானிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமையும். அதே மாதிரி நீங்கள் டார்கெட் ரேஞ்சிலேயே இருக்கீங்களா, டைமிங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ சுகர் பார்த்தீங்கன்னா அந்த 70 to 140, இப்போ ப்ரீ மீல்னா 70லேருந்து 90, போஸ்ட் மீல்னா 140, ஈவன் 1 hour பார்க்கறது கூட 140 கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 70, லோ சுகர்னா 70 கீழே, அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 140, ப்ரெக்னன்சியில் ஹை சுகர்னா மோர் தென் 140. ஸோ இந்த டார்கெட்குள்ளே 70லேருந்து 140க்குள்ளே 24 ஹவர்ஸும் நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தீங்க அப்படிங்கிறது தான் டைம் இன் ரேஞ்ச். இது வந்து மோர் தேன் 90% மேலே இருந்தால் ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். 90 to 95%லாம் இருந்தால் நீங்கள் நல்ல கண்ட்ரோல் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதுலேயே ஹை, அதாவது மோர் தேன் 140, அதே மாதிரி லோ லெஸ் தேன் 70 எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தீங்க அதெல்லாம் மினிமமாக வச்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு சிஜிஎம்எஸ்ல தான் கிடைக்கும். ஸோ டார்கெட்டில் நீங்கள் வைக்கும் போது உங்களோட பேபிக்கும் சரி உங்களுக்கும் சரி ப்ரெக்னன்சினால வர காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கப்படுது. அது இல்லாமல் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் சுகர் செக் பண்ணவும் ப்ரிக் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஆங்ஸைட்டி உங்களுக்கு இருக்காது. ஸோ பெட்டர் சுகர் கண்ட்ரோல் இருந்து பெட்டர் ஹெல்த்தி பேபி டுமாரோ. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற சுகர் டெஸ்ட்டு நாளைக்கு உங்கள் பேபியோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கிறத மறக்காதீங்க.